வெல்கம் டு தமிழ் காவியம். பொறுப்பு என் கைக்கு வந்தது. ஆனால் அதன் பிறகுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். ஆகாச குலத்தின் தலைவர் பதவி என்பது ஒரு பொம்மை பதவி. தலைவர் என்பவர் வெறும் காட்சிக்காக மட்டுமே இருக்கிறார். அனைத்து அதிகாரமும் பெரியவர்கள் மற்றும் ஆகாச குலத்துடன் கூட்டணி வைத்திருக்கும் யாழி குலத்திடம் மட்டுமே உள்ளது என்றார். கலாபதி கூறிய வார்த்தைகள் மூலம் தான் நினைத்தது சரிதான் என்பதை தாமா உணர்ந்தார். அப்போது கலாபதி தனது சக்தியை மோதிரத்திற்குள் அனுப்பி ஒரு காகிதத்தை வெளியே எடுத்தார். அதை தாமாவை நோக்கி நீட்டினார். இது மகாயாளி குலம் தேடிக்கொண்டிருக்கும் பண்டைய நுட்பம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கேட்ட ஆத்ம மறுபிறப்பு நுட்பமும் இதுதான். இது ஒரு பகுதிகளாக இருக்கிறது. ஒரு பகுதி வர்ணர் குலத்திலும் இன்னொரு பகுதி ஆகாச குலத்திலும் இருந்தது. இதை கருத்தில் கொண்டதால்தான் மகாயாளி குலத்தினர் ஆகாச குலத்தின் பகுதியை அதன் தலைவர் பதவியை கைப்பற்றுவதன் மூலம், மற்றொரு பக்கம் வர்ணர் குலத்தின் பகுதியை அதன் தலைவர் ராஜதீபனின் மகள் வசுதேவியை திருமணம் செய்வதன் மூலம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றனர் என்றார். அதை கேட்ட தாமா ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் காலம் காலமாக அனைத்து குலங்களிலும் இதுதான் நடக்கும். கலாபதி மீண்டும் அவர்களை பார்த்து, ஆனால் இதை வர்ணர் குல தலைவர் ராஜதீபன் முன்பே அறிந்து கொண்டார். அதனால்தான் குகையில் பாதுகாப்பாக இருந்த நுட்பத்தை அவர் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். என்னையும் அதை செய்ய சொன்னார். அதனால்தான் நானும் அதை என் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டேன் என்றார். அதற்கு அபிமன்யு, ஆனால் வர்ணர் குலம் மற்றும் ஆகாசர் குலத்திற்கு இடையே பகை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேனே என்று கேட்டார். அதற்கு கலாபதி, அது வெளி உலகத்திற்கு. இப்போது உங்கள் இருவரிடமும் உலகின் வலிமையான பொக்கிஷம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் வைப்பீர்களா? நிச்சயமாக மாட்டீர்கள். ஒன்று போனாலும் இன்னொன்றாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அதை வெவ்வேறு இடத்தில் வைப்பீர்கள். அதைத்தான் நானும் ராஜதீபனும் செய்தோம். நாங்கள் எதிரி குலம் போல எதிரெதிரே நின்றோம். அதிகமாக அடித்துக் கொள்ளவும் மாட்டோம், அரவணைத்துக் கொள்ளவும் மாட்டோம். இதன் மூலம் எதிரிக்கு எதிரே நண்பன் என்று என்னை அழிக்க நினைப்பவர்கள் அவரையும், அவரை அழிக்க நினைப்பவர்கள் என்னையும் அணுகுவார்கள். ஆனால் நாங்கள் ரகசியமாக தகவல்களை பரிமாறிக்கொண்டு எங்களை காப்பாற்றிக் கொண்டோம். ஆனால் நாங்கள் இருவருமே எதிர்பார்க்காத போது வந்த ஆபத்து நீதான். அதனால்தான் நான் உன்னிடம் தோற்றேன். அதனால்தான் நீ என்னை கொன்றாய். நீ என்னை கொன்றதை உன் பலம் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ என்னை கொன்றதன் காரணம் என்னவென்று தெரியுமா? நீ என்னை கொல்ல திட்டம் போடவில்லை. அதை போர்க்களத்தின் மத்தியில் நீ முடிவெடுத்தாய். அதனால் வென்றாய். ஒருவேளை நீ திட்டமிட்டு இருந்தால் உன்னால் என் நிழலை கூட நெருங்கியிருக்க முடியாது என்றார். அவர் கூறியதை தாமாவும் அபிமன்யுவும் வியப்புடன் கேட்டனர். பின்னர் கலாபதி கொடுத்த காகிதத்தை தாமா அபிமன்யுவை நோக்கி நீட்டினார். இதை பாதுகாப்பாக வைத்திரு என்றார். பின்னர் அவர் கலாபதியின் ஆன்மாவை தனது சக்திக்குள் அடைத்துவிட்டு, நான் உனக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். நான் உன்னை உயிரோடு விடுகிறேன். ஆனால் விடுதலை செய்யப் போவது இல்லை. அதையும் மீறி நீ தப்பிக்க முயன்றால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ இரண்டாவது முறை சித்திரவதையை அனுபவித்துக் கொள்ளப்படுவாய் என்று மிரட்டினார். அதன் பிறகு கலாபதியின் ஆத்மா மீண்டும் மோதிரத்திற்குள் சிறைப்பிடிக்கப்பட்டது. பின்பு தாமா தீவிரமான முகத்துடன், அபிமன்யு, இன்று பல விஷயங்களை நீ கேட்டிருக்கிறாய். பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய். பல விஷயங்களை முடிவெடுக்காமல் விட்டு இருக்கிறாய். இவை அனைத்தும் உன்னை பாரமாக அழுத்தும். ஆனால் அவை அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகில் நாயகன் என்பவன் தவறை செய்யாதவன் அல்ல, தவறை ஏற்றுக்கொள்பவன், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவன். இந்த உலகில் தூய தனிமம் என்று ஒன்று கிடையாது. அனைத்திலும் அழுக்கு என்று ஒன்று இருக்கும். அதை நாம் கடக்க வேண்டும். அதற்கு தீர்வை கண்டறிய வேண்டும். இதை ஒரு ஆச்சாரியாராக நான் உனக்கு கூறவில்லை, ஒரு அனுபவசாலியாக கூறுகிறேன். நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன். பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். அதில் இருந்து மீள இப்போதும் முயற்சிக்கிறேன். அதனால் நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான். ஒவ்வொரு அஸ்தமனத்திற்கு பின்பும் ஒரு சூரியோதயம் தோன்றும். இப்போது போய் ஓய்விடு. நாளைய சூரியோதயத்திற்கு காத்திரு என்றார். அதன் பிறகு தாமா அங்கிருந்து புறப்பட்டார். தாமா சென்ற பிறகு அபிமன்யு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தார். தாமா கூறியது உண்மைதான். இன்று அவன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினான். வத்சலா விஷயத்தில் தான் எடுத்த முடிவு சரியா தவறா என்று தெரியாமல் அவன் தவித்தான். தன்னை நினைத்து அவன் வெட்கப்பட்டான். தான் செய்தது மிகப்பெரிய தவறு என்று அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அது தன் சுயநினைவில் இல்லாத போது நடந்த ஒன்று என்றாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது
தனது கடமை என்பதை அவன் அறிவான். ஆனால் வேத நியதி என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் 2 வழிகள் மூலமாக சிக்கலை சந்திப்பான். ஒன்று வெளிப்புற பிரச்சனை, அது புறத்தடை. இன்னொன்று நமக்குள் தோன்றும் பிரச்சனை, அது அகத்தடை. புறத்தடை என்பது வீரம், ஞானம், கர்மசக்தி, அபயம், தைரியம், பொறுமை, ஒழுக்கம், உலக எதிர்க்கும் வல்லமை, விதி, மரணம் இதை குறிக்கிறது. இதை கடக்கக்கூடியவன் பிரம்மக்கலையின் முதல் உச்சத்தை தொட்டு பிரம்மதீரனாக மாறுவான். ஆனால் இதை கடந்து இன்னொன்று இருக்கிறது, அதுதான் அகத்தடை. அகத்தடை என்பது காதல், ஆசை, மோகம், அகங்காரம், பயம், பற்று, மாயை, தனிமை, ஜனனம், உலக ஈர்ப்பு என அனைத்தையும் கடப்பது. புறத்தடையை கடப்பவன் பிரம்மதீரனாக மாறுவான் என்றால், அகத்தடையை கடப்பவன் இந்த உலகில் 3 நபர்கள் மட்டும் கடந்த இந்திரவஜய நிலையை கடந்து இந்திரஜித் ஆவான். இது அபிமன்யுவின் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கும் ஒரு புது தடைக்கல். இதை கடந்து சென்றால் அவனது இந்திரவஜய பாதை தெளிவடையும். ஆனால் இந்திரஜித் ஆவதற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. அதற்கு மனிதனுக்கே உண்டான ஒரு முக்கியமான விஷயத்தை துறப்பதின் மூலம் துவங்குகிறது. அதுதான் பற்று, உறவின் மீதுள்ள பற்று. அபிமன்யுவின் விதி என்னவாக இருக்கும் என்பது அவன் எடுக்கப் போகும் முடிவை பொறுத்து அமையும். தாமா சென்ற பிறகு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்த அபிமன்யு தூக்கம் வராமல் தவித்தான். அவனது பார்வை ஒளிரும் காகிதத்தாளில் நிலைத்திருந்தது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் அதை வாசிக்க ஆரம்பித்தான். அரை நிலவு தாக்குதல். நான் இதை கூடிய விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் இணையும் போது அரை நிலவு தாக்குதல் நிச்சயமாக ஒரு புது உச்சத்தை அடையும் என்று அபிமன்யு யோகித்தான். பின்னர் அவன் தனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அந்த நுட்பத்தை படிக்க ஆரம்பித்தான். அவனது ஆன்மீக சக்தி இன்னும் அடிப்படை நிலையிலேயே இருந்தாலும் அவனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் தியான நிலையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் அந்த நுட்பத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விசித்திரமான கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனது உடலில் நுழைந்தது. அது வானத்தில் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் நிலவில் இருந்து வெளியேறிய சக்தி. அபிமன்யு முத்திரைகளை உருவாக்குவதில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தான். அவனது உடலை சுற்றி ஆபத்தான சக்தி அலைகள் ஒன்று கூடின. அவை அனைத்தையும் திரட்டி தனது தாக்குதலோடு அவன் இணைக்க முயன்றான். ஆனால் அது அவனையே காயப்படுத்தியது. இருப்பினும் அவனுக்குள் இருக்கும் நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் அதை தடுத்து நிறுத்தி அவனது உடலை வலுப்படுத்தின. அபிமன்யு தன்னை சுற்றி திரண்ட சக்திகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு முத்திரையை உருவாக்கியதால் அவனது கைகளில் ஒரு பிரகாசமான அரைவட்டம் உருவானது. அது பார்க்க நிலவைப் போலவே காட்சியளித்தது. அந்த அரை நிலவை திசை திருப்பி அவன் தனக்கு முன்னால் இருந்த கல் மேசையை தாக்கினான். ஒரு நொடியில் அது 2ஆக பிளந்து நொறுங்கியது. அவனது சக்தியைக் கண்டு அவனே பீதியடைந்தான். தனது தாக்குதல் இந்த அளவிற்கு வலிமையானதாக இருக்கும் என்று அவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அரைக்குறையாய் திரட்டிய சக்தியால் ஒரு திடமான கல்லை உடைக்க முடியும் என்றால், நான் என் சக்தியை முழுதாய் திரட்டினால் அமரோதய வீரனையே கொன்றுவிடலாம் போல என்று அபிமன்யு மகிழ்ச்சி கொண்டான். அந்த நேரத்தில் யாரோ ஒருவன் தன் அறையை நெருங்கி வருவதை அவன் உணர்ந்தான். அவன் தன் சக்தியை விலக்கி வைத்துவிட்டு கதவை திறந்தான். அவன் முன்னால் வசுதேவி நின்று இருந்தாள். அபிமன்யு, நீ நலமா என்று கேட்டவள் அவன் முகத்தையும் தூசி படிந்த அவனது ஆடைகளையும் ஆராய்ந்தாள். பின்னர் அவள் அறையை முழுவதுமாக ஆராய்ந்தாள். எங்கும் புகையும் தூசியுமாக பறந்து கொண்டிருந்தது. அந்த இடம் ஒரு மகாயாளியின் பிரம்மாண்டமான அறை போல காட்சியளிக்கவில்லை. அது பழைய பொருட்கள் கொட்டி கிடக்கும் பரன் போல காட்சியளித்தது. இனிமேல் என் பயிற்சிகளை வெளியே பயன்படுத்த வேண்டும் என்று புரிகிறது என்று கூறிவிட்டு அவன் ஒரு சிறிய சூறாவளியை உருவாக்கி அங்கிருந்த புழுதியையும் தூசியையும் வெளியேற்றினான். வசுதேவி அவனை பார்த்து, புறப்படலாமா என்று கேட்டா. அபிமன்யு தலையசைக்க இருவரும் ஒன்றாக நடந்து சென்றனர். அவர்கள் மண்டபத்தை கண்டார்கள். ஒரு பரந்த முற்றத்தை வந்தடைந்தனர். அங்கு ஒரு மந்திர பறவை காத்திருந்தது. அது பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் அதை நெருங்கும் போது அதில் இருந்து அளப்பரிய ஆற்றல் வெளியே கொட்ட ஆரம்பித்தது. அபிமன்யு அந்த பறவையையும் அதில் இருந்து வெளிப்பட்ட அபரிமிதமான சக்தியையும் கண்டு திகைத்து போனான். அவனது ஆச்சரியத்தைக் கண்டு வசுதேவி, இது எங்கள் குலத்தின் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த பறவை. காயமடைந்த வீரர்களை வெளியேற்ற நாங்கள் இவற்றை பயன்படுத்துவோம். இதன் வேகம் போர் பறவைகளை விட அதிகமாக இருக்கும் என்றார். அபிமன்யு யோசித்து விட்டு, இங்கிருந்து உங்கள் குலத்தை சென்றடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டா. ஒரு நாளுக்கும் குறைவான நேரம்தான்
என்று வசுதேவி புன்னகையுடன் பதிலளித்தார். அபிமன்யு திகைத்து போனா. இதுவரை அவன் செய்த தொலைதூர வான்வழி பயணம் எல்லாம் அவனுக்கு குறைந்தது 10 முதல் 15 நாட்கள் எடுத்தது. அது அவனை ஆச்சரியப்படுத்தியது. நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. நீ தனியாக பறந்தால் வர்ணர் குலத்தை அடைய குறைந்தது 5 நாட்கள் ஆகும். ஏனென்றால் வர்ணர் குலத்தின் 3 திசைகள் பனியால் மூடப்பட்டிருக்கும். காற்றில் கூட நீரின் சக்தி இறுக்கமாக பின்னி பிணைந்து ஒரு கோட்டை சுவர் போல வர்ணர் குலத்தை பாதுகாக்கிறது. அதனால் யாராலும் அதன் மீது பறக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த சிறப்பு பறவை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதில் செல்ல அனைவருக்கும் அனுமதி கிடைப்பது இல்லை. ஆனால் உனக்காக என் தந்தையும் ஆகாச குலமும் இந்த சவாரியை ஏற்பாடு செய்துள்ளது என்றார். அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அபிமன்யு தனது சக்தியை பயன்படுத்தி அந்த பறவையின் மேல் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான். அந்த பறவை ஒரே நேரத்தில் 12 பேரை கூட்டி செல்லும் அளவிற்கு அகலமாகவும் பரந்ததாகவும் இருந்தது. அபிமன்யு முன்னால் அமர்ந்தான். வசுதேவி அவனுக்கு பின்னால் அமர்ந்தான். அந்த பறவை ஒரு கூர்மையான கர்ஜனையை வெளியிட்டு அதன் இறக்கைகளை விரித்தது. திடீரென்று ஒரு பச்சை நிழல் தோன்றி அவர்களை தடுத்தது. அபிமன்யுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அந்த நிழல் வேறு யாரும் அல்ல, அவனுடைய நெருங்கிய நண்பனும் தோழனுமான சராயுதான். சராயு மிக வேகமாக பறந்து வந்து பறவையின் முதுகில் இறங்கினான். அபிமன்யு தீவிரமான குரலில், சராயு, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். சராயுவின் முகபாவனை சுருங்கியது. அவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, உனது விதியையும் எனது விதியையும் ஒன்றாக எழுதிவிட்டார்கள். அதனால் நீயும் நானும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது. அதோடு நான் இல்லாமல் உன்னாலும் நீ இல்லாமல் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது என்றான். அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. சுயநல நோக்கங்கள் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னை நண்பனாக அடைந்ததில் நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் என்றார். அபிமன்யு தன் கையை நீட்டினான். உடனடியாக சராயுவின் உருவம் சுருங்கி அபிமன்யுவின் மணிக்கட்டில் தன்னை சுற்றி கொண்டது. அபிமன்யு சிரித்துக்கொண்டே சராயுவின் தலையை மெதுவாக தடவினான். அவனது தொடுதலை உணர்ந்த சராயு நிதானமாக கண்களை மூடினான். உண்மையில் சராயு தூங்கவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனது சக்தியை அதிகரிக்க பயிற்சியை மேற்கொண்டான். இப்போதும் கூட அபிமன்யுவின் மணிக்கட்டை சுற்றி கொண்டு அவன் பயிற்சியில்தான் ஈடுபட்டிருந்தான். மூடுபனி பள்ளத்தாக்கில் அபிமன்யுவோடு சுற்றித் திரிந்த நாட்களில் சராயு அதிக அளவு இயற்கையின் சக்தியை உறிஞ்சி தன்னை வலுவாக மேம்படுத்திக் கொண்டான். அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி தன்னை வலுப்படுத்த ஆரம்பித்தான். திறந்த வானத்தின் கீழ் மேகங்களை கிழித்துக் கொண்டு அவர்களது பறவை பறந்து சென்றது. நீளமான கழுத்துடன் சுற்றுப்புறத்தை முழுமையாக ஆராய்ந்து கொண்டு ஒரு மாயாஜால பறவையைப் போல அது பறந்து சென்றது. அதன் முதுகில் அமர்ந்திருந்த அபிமன்யு மூடிய கண்களுடன் சுற்றியுள்ள சக்திகள் அனைத்தையும் தொடர்ந்து உறிஞ்சிக்கொண்டு பயிற்சியில் மூழ்கியிருந்தான். அதே நேரத்தில் சராயுவும் அமைதியாக பயிற்சியில் மூழ்கியிருந்தான். நேரம் சென்றதே அவர்களுக்கு தெரியவில்லை. அவனை பார்த்து வசுதேவி ஆச்சரியப்பட்டார். கொஞ்சம் கூட சலனப்படாமல் எந்தவித கவனச்சிதறலும் இன்றி இவனால் எப்படி பயிற்சி செய்ய முடிகிறது? அரை நாள் கடந்து விட்டது. ஆனாலும் அவனது கண்கள் ஒருமுறை கூட திறக்கவில்லை என்று அவள் வியப்படைந்தாள். அபிமன்யுவின் பயிற்சியைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். பயிற்சிக்கு பொதுவாக இயற்கை ஆற்றல் அதிகம் நிறைந்த அமைதியான இடம்தான் ஏதுவானதாக இருக்கும். ஆனால் அபிமன்யு அதை பறக்கும் பறவையின் மீது சிரமமின்றி செய்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் அபிமன்யுவின் எண்ணங்கள் கலாபதியின் ஆன்மாவிலிருந்து பெற்ற காகிதத்தை சுற்றியே சுழன்றன. கலாபதி சொல்லியது உண்மை என்றால் இந்த காகித துண்டின் மீதமுள்ள பகுதி வர்ணர் குலத்திடம் இருக்கும். அதை அடைய முடியும் என்று நம்புகிறேன். அது கிடைத்தால் ஆத்ம மறுபிறப்பை என்னால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதை செய்தால் எனது ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். ஆச்சாரியர் கூறியதைப் போல பிரம்மக்கலை தாண்டிய மற்ற கலைகளையும் நான் கற்க வேண்டும். அப்போதுதான் ஆச்சாரியருக்கு நிகரான பலத்தை என்னால் எதிர்காலத்தில் அடைய முடியும் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். அந்த எண்ணத்துடன் அபிமன்யு மெதுவாக கண்களை திறந்தான். அவன் பார்வை தன்னை பார்த்து கொண்டிருந்த வசுதேவியின் பார்வையை சந்தித்தது. அவன் அவளை பார்த்து, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வசுதேவி என்று கேட்டான். அவன் சுற்றி முற்றி பார்த்தபோது அடர்த்தியான வெள்ளை மேகங்களைத் தவிர வேறு எதையும் அவனால் காண முடியவில்லை. அவன் நெற்றியில் கவலைக்கோடுகள் தோன்றின. வசுதேவி நிதானமான குரலில், கவலைப்பட தேவையில்லை அபிமன்யு, நாம் நெருங்கிவிட்டோம். கூடிய விரைவில் குலத்தின் எல்லையை நீ காண்பாய். அது வரைக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் எங்கள் குலத்தின் எல்லை காட்டைப்பார். அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல தெய்வீக மிருகங்கள் அங்கு வாழ்கின்றன. அதனால்தான்
சந்திரபுரி பேரரசின் சக்தி வாய்ந்த ஆட்களால் கூட இந்த பகுதி பக்கம் காலெடுத்து வைக்க முடியவில்லை என்றாள். அவள் சொல்லும் அனைத்தையும் அபிமன்யு கவனமாக கேட்டான். பின்னர் அவன் அந்த அடர்ந்த காட்டை கவனமாக பார்த்து கொண்டே வந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் வசுதேவியின் அருகே வந்து, வசுதேவி, மகாயாளி குலம் உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று தீவிரமான குரலில் கேட்டான். இந்த திடீர் கேள்வியால் வசுதேவி திடுக்கிட்டாள். அவள் ஒரு பெருமூச்சு விட்டு, அவர்களுடைய வலிமை குறித்து எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் என் தந்தையின் கூற்றுப்படி மகாயாளி குலத்தின் வலிமை சந்திரபுரி பேரரசின் 4 குலங்களின் வலிமைக்கு சமமானது. நீண்ட காலத்திற்கு முன்பு சந்திரபுரியின் 5 முக்கிய குலங்களுக்கும் மகாயாளி குலத்துக்கும் எதிராக ஒரு போர் நடந்தது. அது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான போர். அந்த நேரத்தில் ஒரு மர்ம மனிதர் சந்திரபுரிக்கு உதவி அந்த போரை நிறுத்தியது மட்டுமல்லாமல் துவாரகர் குலம் கட்டமைக்க பேருதவியாக இருந்தார். அந்த சமயத்தில் துவாரகர் குலம் உட்பட சந்திரபுரியில் இருக்கும் அனைத்து குலங்களுக்கும் ஒரு மர்ம சக்தி இருக்கிறது. ஆனால் சந்திரபுரியில் இருக்கும் பெரும்பாலான குலங்களில் இப்போதைக்கு ஒரு பகவச்சிர வீரர் கூட இல்லை. சிலர் தனிமையில் மூழ்கிவிட்டனர். சிலர் மர்ம பாதையை பின்பற்றி எங்கோ சென்று விட்டனர். அதனால் அனைத்து குலங்களும் பாதுகாப்பு அற்றுதான் இருக்கிறது. இந்த தருணத்தை மகாயாளி குலம் பயன்படுத்த முயற்சிக்கிறது. சந்திரபுரி சாம்ராஜ்யத்தையே மகாயாளி குலத்தால் தாக்க முடியும் என்றாலும் சந்திரபுரி என்னும் சாம்ராஜ்யத்திற்கு பெரும் ஆதரவாக இருக்கும் துவாரகர் குலம்தான் பலருக்கு தலைவலியாக இருக்கிறது. அதற்குள் இருக்கும் மர்ம சக்தி பல குலங்களை பயமுறுத்துகிறது. அந்த சமயத்தில்தான் சந்திரபுரியின் 5 குலங்களில் ஒன்றான ஆகாச குலத்தின் தலைவனை நீ கொன்றாய். ஆகாச குலமும் மகாயாளி குலமும் சில ரகசிய உடன்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் மகாயாளி குலம் நேரடியாக ஆகாச குலத்தின் அரியணை கட்டிலில் அமரவில்லை. அப்படி இருக்கையில் தலைவர் பதவியும் காலியாக இருக்கிறது. சக்தி வாய்ந்த வீரர்களும் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் மகாயாளி குலம் விதுரனை அனுப்பி ஆகாச குலத்தின் தலைவர் பதவியை கைப்பற்ற திட்டமிட்டது என்றார். அபிமன்யு உடனடியாக, விதுரனின் வலிமை எப்படிப்பட்டது என்று கேட்டான். அதற்கு வசுதேவி, ஒரு முறை என் தந்தையும் ஆகாச குலத்தின் தலைவரும் யாழி விழா என்ற மகாயாளி குலத்தின் திருவிழாவில் பங்கேற்றனர். அந்த விழாவில் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் ஒரே ஒரு விதிதான். அந்த விதி எந்த விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ற விதி. யார் வேண்டுமானாலும் யாரையும் கொல்லலாம். ஆனால் போட்டியில் பங்கேற்பதற்கான அனுமதி அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. சிறப்பு வாய்ந்த சிலருக்கு மட்டுமே பங்கேற்க அனுமதிக்க வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதில் வென்றால் உயிரோடு வாழலாம், இல்லை என்றால் மரணம்தான். அதில் தோற்றவர்கள் ராட்சத யாளிகள் வாழும் மரணக்காட்டில் வீசப்படுவார்கள் என்றார். அந்த போட்டியில் விதுரன் கலந்து கொண்டானா என்று அபிமன்யு கேட்டா. கலந்து கொண்டது மட்டுமல்ல, 10 நிமிடங்களுக்குள் எதிரியை தோற்கடித்து தனது வெற்றியை நிலைநாட்டினான். அந்த சமயத்தில் அவன் பவித்ரோதய நிலையை கூட அடையவில்லை என்று கூறப்படுகிறது. மகாயாளி குலத்தில் கஜசூர நிலையில் இருப்பவர்களுக்கு கூட அதிகமான மரியாதை வழங்கப்படுவதில்லை. 20 வயதுக்கு முன் பவித்ரோதய நிலையை அடைய தவறுபவர்கள் யாழி பள்ளத்தாக்கில் வீசப்படுவார்கள். அது மரணத்தின் நுழைவாயிலாக கருதப்படும். ஆனால் இந்த விதுரனுக்கு அந்த நுழைவாயில்தான் பயிற்சி கூடம். அவன் அங்குதான் அடிக்கடி செல்வான். அங்கு அவனுக்கு அப்படி என்ன பொக்கிஷம் கிடைத்தது என்று தெரியவில்லை. அவன் ஒவ்வொரு முறை அங்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் போதும் அவனது சக்தி வெகுவாக அதிகரித்தது. அப்போதுதான் மகாயாளி குலத்தைக் கண்டு என் தந்தை கூட வியந்து போனான். அப்போதுதான் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. மகாயாளி குலத்தின் விதுரன் ஆகாச குலத்தின் தலைவரானார். நான் அவரை மணக்க வேண்டும். இதுதான் அந்த ஒப்பந்தம். ஆனால் இப்போதும் சொல்கிறேன், அந்த விதுரன் மீது எனக்கு துளியும் விருப்பமில்லை. அவனை திருமணம் செய்வதற்கு நான் மரணத்தை ஏற்பேன் என்றார். அவள் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு அமைதியான குரலில், நீ கவலைப்பட தேவையில்லை. எனக்கு அந்த மர்மமான ரத்தினக்கல் தேவை. அதனால் தலைவர் பதவியில் வென்று அதை நான் கையகப்படுத்துவேன். ஆனால் அதற்கு எனக்கு உன் உதவி தேவை என்றார். வசுதேவி தீவிரமாக, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா. அபிமன்யுவும் வசுதேவியும் மாயப்பறவையில் பறந்து வர்ணர் குலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது அபிமன்யு காற்றில் ஒரு விசித்திரமான குளிரை உணர்ந்தான். அவன் உடனடியாக தனது சேமிப்பு வளையத்திலிருந்து புது அங்கிகளை எடுத்து அணிந்து கொண்டான். அவை அவனது அன்பான பாட்டியால் அவனுக்கு கொடுக்கப்பட்டவை. இதை பார்த்த வசுதேவி புன்னகைத்து, நாம் வந்துவிட்டோம் என்றார். அப்போது பறவை மெதுவாக தரையில் இறங்கியது. வசுதேவி முதல் ஆளாக கீழே குதித்தார். இதற்கு மேல் நாம் நடந்துதான் செல்ல வேண்டும் என்றார். அபிமன்யு தலையசைத்து அவளை பின்தொடர்ந்தார். அவர்கள் சிறிது தூரம் சென்ற பிறகு மாபெரும் கோட்டை சுவரும் பாதுகாப்பு கோபுரங்களும் அவனது பார்வையில் பட்டன. கோட்டை சுவர்களின் மேல் எண்ணற்ற வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர்.
அவர்களின் கைகளில் வில்லும் அம்பும் உறுதியாக இருந்தன. அவர்களின் உடலில் இருந்து வர்ணபூத சக்தி பாய்ந்து கொண்டிருந்தது. பின்னர் மாபெரும் வாயில் வழியாக வசுதேவி குலத்தின் ஆழத்தை நோக்கி நடந்து செல்ல அபிமன்யு அவளை பின்தொடர்ந்தார். திடீரென்று எண்ணற்ற பார்வைகள் தன் மீது விழுவதை அபிமன்யு உணர்ந்தார். பல வீரர்கள் அதிவேகமாக தன்னை நோக்கி நகர்ந்து வருவதைக் கண்ட அவனது கண்கள் கூர்மையாகின. அவர்களின் பார்வையில் விரோதம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் அவனை தடுக்கும் முன் வசுதேவியின் சக்தி வாய்ந்த குரல் அவர்களை தடுத்தது. இவன் அந்நியன் அல்ல, இவன் என்னுடன் வந்திருக்கிறான் என்று கூறினார். அதை கேட்டவுடன் அனைவரும் அமைதியாக பின்வாங்கினர். ஆனால் அவர்களின் இரக்கமற்ற பார்வைகளை அபிமன்யுவால் இன்னும் உணர முடிந்தது. அவன் அவர்களை புறக்கணித்து விட்டு வசுதேவியை பார்த்து, அவர்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறார்கள் என்று கேட்டார். வசுதேவி அவனை பார்த்து, நான் குலத்திற்கு திரும்பி வரும்போதெல்லாம் தனியாகத்தான் வருவேன், அல்லது குலத்தின் மூத்தவர்களுடன் வருவேன். நான் இதற்கு முன்பு நண்பர்களோடு கூட இங்கு வந்தது இல்லை. இன்று முதன்முறையாக ஒரு ஆண்மகனை கூட்டி வந்ததை பார்த்ததும் அவர்கள் கோபம் கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று அவனை பார்த்து லேசாக சிரித்தார். இதை புரிந்து கொண்ட அபிமன்யு பெருமூச்சு விட்டபடி நடந்து சென்றார். ஆனால் திடீரென்று தன்னை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் விரைந்து வருவதை அவன் உணர்ந்தான். உடனடியாக அவன் வசுதேவியை தன்னை நோக்கி இழுத்து அவர்கள் இருவரையும் சுற்றி ஒரு சக்தி சுவரை உருவாக்கினார். அந்த தாக்குதல் அவர்கள் மீது மோதி வெடித்து சிதறியது. ஆனால் அந்த தாக்குதல் ஒரு முறையோடு நிற்கவில்லை. அது தொடர்ந்து அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருந்தது. வசுதேவியை பதற்றத்துடன் பார்த்த அபிமன்யு, அவர்கள் ஏன் நம்மை தாக்குகிறார்கள் என்று கேட்டான். வசுதேவிக்கும் எதுவும் புரியவில்லை. பேரழிவை அரங்கேறுவதை பார்த்த அபிமன்யு அமைதியை இழந்தான். எரிச்சலடைந்த அவன் வசுதேவியை பார்த்து, இங்கே புதியவர்களை இப்படித்தான் வரவேற்பீர்களா என்று கடுமையாக கேட்டான். வசுதேவியின் முகத்தில் கவலையும் எரிச்சலும் பளிச்சிட்டன. அவள் அவசரமாக, இல்லை, இங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் முதலில் என் குலத்தோடு பேச வேண்டும் என்று பதிலளித்தாள். அவள் தன் மந்திர மோதிரத்தில் இருந்து ஒரு சக்தி ரத்தின கல்லை வெளியே எடுத்தாள். அவள் தனது கையை கீறி தன் ரத்தத்தை அந்த ரத்தினக்கல்லின் மீது கொட்டினாள். வசுதேவியின் ரத்தம் பட்டவுடன் அந்த ரத்தினக்கல் அதிர ஆரம்பித்தது. அது சூடாக கொதிக்க ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து அந்த ரத்தினக்கல் வெடித்து சிதறியது. அதைக் கண்ட அபிமன்யுவின் முகம் குழப்பத்தில் சுருங்கியது. அபிமன்யு துரிதமாக தன் ஈட்டியை வெளியே இழுத்து, வசுதேவி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது தாக்குதல் தொடுக்க வேண்டிய நேரம் என்று கூறிக்கொண்டே தனது ஈட்டியை சுழற்றினார். அவனது உடலில் இருந்து ஆற்றல் அலை அருவி போல கொட்ட ஆரம்பித்தது. அதைக் கண்ட வசுதேவி, இந்த சக்தி ரத்தினக்கள் வர்ணர் குலத்தின் மூதாதையர்களுக்கு சமிக்கையை அனுப்பும் உன்னத பொக்கிஷம். இப்போது அவர்களுக்கு தகவல் போயிருக்கும். அவர்கள் கூடிய விரைவில் நமக்கு உதவ இங்கு வருவார்கள் என்றார். அபிமன்யு வியப்புடன் அவளை பார்த்து, அப்படியென்றால் இவர்கள் உன் குலத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லையா? உண்மையில் இவர்கள் யார் என்று கேட்டான். அவன் துரிதமாக வர்ணபூத சக்தியை திரட்டி தன்னையும் வசுதேவியையும் மறைத்துக் கொண்டான். பின்னர் அவனும் வசுதேவியும் ஒளிதூணாக மாறி வானை நோக்கி பறந்தனர். சில நிமிடங்களில் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து வெகு தூரத்திற்கு வானை நோக்கி பறந்து சென்றனர். கீழே தாக்கிக் கொண்டிருப்பவர்களால் பிடிக்க முடியாத இடத்திற்கு அவர்கள் சென்றனர். அபிமன்யு வானத்தில் மிதந்தபடி கீழே இருந்த வீரர்களை பார்த்தார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆங்காங்கு பரவி கிடந்தனர். அவர்களின் உடல்களிலிருந்து விசித்திரமான காட்டு சக்தி வெளியேறியது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அபிமன்யு கடுமையான குரலில், வசுதேவி, இவர்கள் உங்கள் குலத்தைச் சேர்ந்த வீரர்களா? பதில் சொல் என்று கேட்டான். அங்கிருந்த வீரர்களில் பெரும்பாலானவர்கள் சக்தி கஜதீர மற்றும் கஜசூர நிலையில் இருந்தது. வசுதேவி அவர்களை கூர்ந்து பார்த்து, இல்லை அபிமன்யு, இவர்கள் எங்கள் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். அவள் தொடர்வதற்குள் அபிமன்யு அங்கு மறைந்திருக்கும் ஒரு சக்தியை உணர்ந்தான். அவனுக்குள் கோபம் பொங்கி எழுந்தது. இனி ஒளிந்து கொள்வதில் அர்த்தமில்லை, வெளியே வாருங்கள் மகாயாளியர் குலத்தின் பெரியவர்களே என்று கர்ஜித்தான். அவன் பேசிய தருணத்தில் 2 வயதானவர்கள் நிழல்களாக மாறி பயங்கரமான வேகத்தில் அவனை நோக்கி விரைந்து வந்தனர். அவர்களை கண்டதும் வசுதேவிக்கு மூச்சடைத்தது. யாளியர் குல மூத்தவர்களா? துவாரகர் குல கொண்டாட்டத்திற்கு விதுரனுடன் வந்த அதே இருவர்தானே இவர்கள் என்று கேட்டாள். அவள் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வர்ணர் குலத்திற்கே வந்து என்னையே தாக்குகிறீர்களா? இது மட்டும் என் தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அவர் உங்களை உயிரோடு எரித்து விடுவார் என்று கர்ஜித்தாள். அதை கேட்டு 2 பெரியவர்களும் சிரித்தனர். அதற்கு உன் தந்தை உயிரோடு இருக்க வேண்டுமே, நீ மிகவும் தாமதமாக வந்துவிட்டாய். இந்நேரம் எங்கள் தலைவர்
வர்ணர் குலத் தலைவன் ராஜதேவனை கொன்றிருப்பார் என்று ஏளனமாக கூறினார். அதை கேட்டு வசுதேவி அதிர்ச்சி அடைந்தார். அபிமன்யுவின் கண்கள் இறுகின. இல்லை, அது நடக்கக்கூடாது என்று அவன் மனதில் வேண்டிக் கொண்டான். அவன் விரைவாக தன் முத்திரைகளை மாற்றினான். அவனது சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி அவனது ஈட்டியில் இறங்கியது. வர்ணர் குலத்தின் நோக்கங்களை யாளியர் குலம் யூகித்திருக்க வேண்டும் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதனால் இனி கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தக்கூடாது என்று முடிவு செய்து அவன் தாக்குதல் தொடுக்க தயாரானான். ஆனால் அவன் தாக்க தயாராவதை பார்த்து அந்த மூத்தவர்கள் ஏளனம் செய்ய ஆரம்பித்தனர். இளைஞனே, உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரே நேரத்தில் 2 அமரோதய வீரர்களை எதிர்க்கலாம் என்று நினைப்பது உனக்கே முட்டாள்தனமாக தெரியவில்லையா? அன்றைக்கு மட்டும் அந்த பெண் சசிரேகா வரவில்லை என்றால் துவாரக குலத்தில் வைத்தே நாங்கள் உன்னை கொன்றிருப்போம். இப்போது நீயும் இங்கு நின்று கொண்டிருக்க மாட்டாய். ஆனால் மீண்டும் அப்படி ஒரு மன்னிப்பை நாங்கள் வழங்கப் போவது இல்லை என்று கூறி அவர்கள் இருவரும் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்தனர். இருவரது சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் வாளாக உருமாறியது. இந்த சண்டை எளிதானதாக இருக்காது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். நீங்கள் கூறுவது சரிதான். அன்று சசிரேகா வந்ததால்தான் உங்கள் உயிரை நான் பறிப்பது தள்ளிப்போனது. ஆனால் இனியும் அது தள்ளிப்போக வாய்ப்பில்லை என்று கூறிக்கொண்டே தனது சக்தியை அவன் திரட்டினான். பின்னர் அவன் வசுதேவியை பார்த்து, இதை நம்மால் சமாளிக்க முடியும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரம் வர்ணர் குலத்தை உதவிக்கு அழை என்று உத்தரவிட்டான். பிறகு தன் ஈட்டியை சுழற்றி அந்த 2 மூத்தவர்களும் உருவாக்கி வைத்திருக்கும் மாயவாளை தாக்க ஆரம்பித்தான். இடி முழக்கம் போன்ற வெடிப்பு சத்தங்கள் 8 திக்கும் எதிரொலித்தது. அபிமன்யு பின்னோக்கி இழுக்கப்பட்டான். அவன் கைகள் மறுத்து போயின. அவன் மூச்சிரைத்தபடி அவர்கள் இருவரையும் பார்த்தான். இருவரும் முதல் நிலை அமரோதய வீரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு 3ஆம் தர அமரோதய வீரனுக்கு நிகரான வலிமையை காட்டுகிறார்கள். இவர்களை என்னால் நீண்ட நேரம் அடக்க முடியாது என்று விரக்தியடைந்தான். அந்த நேரத்தில் ஒரு அமைதியான குரல் எதிரொலித்தது. உனக்கு கொஞ்சம் உதவி தேவை என்று தோன்றுகிறது என்று கூறிய அந்த குரல் சராயுவுடையது. இதுவரை தன் சக்தியை அடக்கி வைத்திருந்த சராயு அபிமன்யுவின் மணிக்கட்டில் இருந்து பிரிந்து வெளியே சீறி பாய்ந்தது. பின்னர் தனது உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தியது. பாதி பாம்பு பாதி மனித உருவத்தை பார்த்து 2 பெரியவர்களும் உறைந்து போனார்கள். சராயுவை கண்டு குழம்பி போன யாளிக்குல மூத்தவர்கள், யார் நீ? இவர்களுடன் நீ என்ன செய்கிறாய் என்று கத்தினர். சராயுவின் கண்கள் இரக்கமற்றதாக மாறியது. அவன் சிரித்துக்கொண்டே, நான் யார் என்பது முக்கியமில்லை, இங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் முக்கியம். இன்று இங்கிருந்து ஒரு யாளியர் குல வீரன் கூட உயிருடன் வெளியேற மாட்டான் என்று கர்ஜித்தான். பேசும்போது சராயுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி அபிமன்யுவின் உடலோடு இணைந்தது. அதைக் கண்டு அங்கிருந்த மூத்தவர்களின் முகங்கள் மாறின. குழப்பம் அடைந்தாலும் அவர்கள் விடாமல் மற்றொரு தாக்குதலை தொடுக்க திட்டமிட்டனர். அபிமன்யு அனைத்திற்கும் தயாராக இருந்தான். அவன் உடனடியாக தனக்கும் சராயுவுக்கும் முன்னால் ஒரு சக்தி சுவரை கட்டி எழுப்பினான். கண்கிமைக்கும் நேரத்தில் அந்த சக்தி சுவர் திடமான பனிக்கட்டியாக மாறியது. யாளிக்குல மூத்தவர்களின் தாக்குதல்கள் அதில் மோதி நொறுங்கின. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அபிமன்யு அந்த இணைவு நுட்பத்தை செயல்படுத்தி தனது உடலை சராயுவுடன் இணைத்தான். அவனது உடல் பச்சை மற்றும் கருப்பு தேகத்துடன் கூடிய ஒரு பயங்கரமான மிருகமாக மாறியது. அவனுக்குள் இருந்த வருணபூத சக்தி மற்றும் நிலபூத சக்தி கட்டுக்கடங்காத சக்தியை வெளியிட்டு அந்த பகுதியை முழுவதுமாக மூடின. ஆத்ம இணைவின் மூலமாக அபிமன்யுவின் வலிமை 3ஆம் தர பவித்ரோதய வீரனுக்கு நிகரான ஒன்றாக மாறியது. அதைக் கண்ட யாளியர் குல மூத்தவர்கள் நம்ப முடியாமல் கண்களை விரித்தனர். இதற்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன மாதிரியான நுட்பம்? ஒரு பவித்ரோதய வீரனா எப்படி ஒரு மாயாஜால மிருகத்துடன் இணைய முடிகிறது என்று கத்தினார்கள். அபிமன்யுவும் சராயுவும் ஒரு காலத்தில் சராயுவின் தாயார் விட்டுச் சென்ற முத்திரையால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் 7வது சக்கரங்கள் விழித்தெழுந்த போது அவர்களின் முத்திரை உடைந்திருந்தாலும் அதன் சாராம்சம் அப்படியே இருந்தது. அது அவர்கள் இருவரின் மிகப்பெரிய வளமாக மாறியது. இடைவிடாத முயற்சியின் மூலம் அபிமன்யு அந்த முத்திரையின் வலிமையை மேலும் மேலும் உயர்த்தினான். அங்கிருந்த பெரியவர்களின் முகங்களில் கவலை தோன்றியது. ஆனால் அடுத்த கணம் அவர்கள் வெட்கமின்றி சிரித்தனர். இளைஞனே, உனது சக்தி நிரந்தரமானது அல்ல. அது கடன் வாங்கப்பட்ட தற்காலிக சக்தி. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடிக்கொள். ஆனால் வர்ணர் குல தலைவனை கொன்றுவிட்டு எங்கள் தலைவர் வரும்போது இந்த காடோடு சேர்த்து நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் என்று கர்ஜித்தனர்.
அவர்கள் பேசும்போது அவர்களின் உடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பித்தது. அவர்கள் மிகப்பெரிய தங்க யாழியாக மாறி கண்களை கூச வைக்கும் பிரகாசமான ஒளியை வீசின. ஆனால் அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்படவில்லை. அவன் சிரித்தான். இனி உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலை வந்துவிட்டது என்றான். அடுத்த கணம் அவன் அங்கிருந்து மறைந்தான். அதன் பிறகு மாபெரும் கைரேகை அச்சு வானத்தில் தோன்றியது. அதைக் கண்ட யாழியர் குல பெரியவர் ஒருவர் மற்றவர்களை பார்த்து, அதை எதிர்கொள்ளாதீர்கள், தப்பித்து விடுங்கள் என்று கத்தினார். 2 யாழியர் குல வீரர்களும் தங்கள் சக்தியை அருவி போல கொட்டி தங்கச் சுடர்களை உமிழ்ந்து ஒரு மாபெரும் கேடயத்தை கட்டமைத்து அதை வானை நோக்கி வீசினர். அது அந்த கைரேகை அச்சுடன் மோதி அதை சிதறடித்தது. ஆற்றல் அலை சிதறியது. யாருக்கும் பெரிதாக எந்த காயமும் ஏற்படவில்லை. யாழியர் குல வீரர் சத்தமாக சிரித்தார். இது ஒன்றும் துவாரக குல போட்டியல்ல. வெளிப்புற உதவியை கடன் வாங்க இங்கு உன் விளையாட்டுத்தனமான தாக்குதல்கள் எங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. ஆனால் ஒரு அமரோதய வீரனின் உண்மையான சக்தி என்ன என்பதை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். அவர் திரும்பி தனது தோழரிடம், பெருநாதா, யாழி முத்திரையை தயார் செய், இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். பின்னர் அவர் முன்னோக்கி சென்று தனது ராட்சத சக்தி அனைத்தையும் திரட்டி அபிமன்யுவை தாக்கத் துவங்கினார். அவரது வாள் கூர்மையான கத்தி போல மாறி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. சக்தியின் இறக்கைகளால் வானத்தில் பறந்த அபிமன்யு அந்த கூர்மையான வாள் தன்னை நெருங்குவதைக் கண்டு சிரித்தார். அவன் வர்ணபூத சக்தியை செயல்படுத்தி தனது உடலை சுற்றி ஒரு பனிக்கட்டி கேடயத்தை உருவாக்கினான். பெருநாதனை சுற்றி ஆற்றல் அலைகள் திரளும் வேகத்தைக் கண்ட அபிமன்யு திகைத்து போனான். இந்த யாழியர் குல பெரியவர்களும் சசிரேகாவை விட பலவீனமானவர்கள் அல்ல என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். யாழியர் குல மூத்தவர்களான காந்தீபன் மற்றும் பெருநாதனுடன் அபிமன்யு கடுமையான போரில் ஈடுபட்டான். காந்தீபன் திடீரென்று அபரிமிதமான சக்தியை திரட்டி அதை தனது வாளில் செலுத்தி அதை ஒரு கூர்மையான ஈட்டியாக மாற்றி அதை அபிமன்யுவை நோக்கி எறிந்தான். அந்த வாள் பயங்கரமான வேகத்தில் சுழன்று மேகங்களை சிதறடித்து அபிமன்யுவை மாறி மாறி தாக்கியது. ஆனால் அதன் தாக்குதல்கள் ஒவ்வொன்றையும் அபிமன்யு மிகச் சாதாரணமாக தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தான். அதைக் கண்ட காந்தீபனின் முகம் கோபத்தால் சிவந்தது. 100க்கும் மேற்பட்ட யாழியர்கள் கீழே நின்று கொண்டிருந்த போரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் காந்தீபன் தனது எதிரியை அடக்க முடியாமல் தடுமாறுவது அவருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. காந்தீபன் பதட்டத்திலும் கோபத்திலும் துடித்தாலும் அதைவிட அதிக பயத்தில் அபிமன்யு இருந்தான். அவன் இந்த சண்டையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் இதற்கு தயாராகவே இல்லை. வர்ணர் குலத்திற்கு நுழைந்தவுடன் யாழியர் குல மூத்தவர்களுடன் ஒரு போர் அரங்கேறும் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை என்று விரக்தியோடு கூறினான். ஆனால் அதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் இதை கடக்க முடியாது என்பதை அவன் அறிவான். போரை விரைவாக முடிக்க அவன் முடிவு செய்தான். அதற்காக அவன் தனது மிக சக்தி வாய்ந்த நுட்பமான பிரம்ம சக்கரத்தை கையில் எடுத்தான். ஒரு பக்கம் காந்தீபனின் தாக்குதல்களை தடுத்துக் கொண்டே இன்னொரு பக்கம் அபிமன்யு முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது உடலில் இருந்து தொடர்ந்து சக்திகள் வெளியே பாய்ந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவனது கைகளில் ஒரு சிறிய சுழலும் வட்ட சக்கரம் உருவாக ஆரம்பித்தது. காந்தீபன் அதை உணர்ந்த தருணத்தில் அவனது கண்கள் விரிந்தன. ஒரு அமரோதய வீரராக இந்த தாக்குதல்கள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பதற்றமடைந்த காந்தீபன் கீழே இருந்த வீரர்களை பார்த்து, வீரர்களே, ஓடுங்கள், உங்கள் உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடுங்கள், இந்த தாக்குதல்கள் வெடித்தால் அனைவரும் பயங்கரமாக காயமடைவீர்கள் என்று கத்தினார். காந்தீபனின் பதட்டத்தை பார்த்து பெருநாதன் குழப்பமடைந்தான். அவன் காந்தீபனை பார்த்து, காந்தீபா, இவ்வளவு தூரம் பயப்படும் அளவுக்கு அவன் அப்படி என்ன தாக்குதல்களை உருவாக்குகிறான்? அவன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் அவனால் நமது யாழிப்பந்த முத்திரைக்கு அருகில் கூட வர முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு. இதுதான் இந்த இளைஞனின் கடைசி போராக இருக்கும். அதன் பிறகு மற்றவர்களின் சக்தியை உறிஞ்சியதைப் போல இவனது சக்தியையும் உறிஞ்சி விடலாம் என்று சத்தமாக சிரித்தான். இதை கேட்ட காந்தீபன் கோபத்தோடு, முட்டாள் போல பேசாதே. எதிராளியை குறைத்து மதிப்பிடுவதுதான் நாம் போரில் தோற்பதற்கு முதல் காரணமாக அமையும். உன்னை நம்பியதற்கு நானே ஏதாவது செய்திருக்கலாம் என்று வெறுப்போடு கூறிவிட்டு தனது பெரிய வாயை திறந்து யாழியின் கர்ஜனை என்று கர்ஜித்தான். அந்த கர்ஜனை யானை, ஓநாய் மற்றும் சிங்கத்தின் அலறல்களை ஒன்றாய் இணைத்ததைப் போல இருந்தது. அதை கேட்க முடியாமல் அபிமன்யு காதை மூட முயற்சித்தான். அந்த சமயத்தில் காந்தீபனது உடல் சூரியனைப் போல பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்தது. அவனது உடலின் ஒவ்வொரு அங்குலமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது.
ஒரு கண்ணுக்கு தெரியாத மற்றும் பயங்கரமான சக்தி அவனது உடலில் இருந்து வெடித்தது. அது அபிமன்யுவை தாக்கிய தருணத்தில் அபிமன்யுவின் உடல் உறைந்து போனது. என்ன நடக்கிறது? என்னால் ஏன் நகர முடியவில்லை என்று அபிமன்யு கத்தினான். அப்போது சராயுவின் குரல் அவனுக்குள் எதிரொலித்தது. இது ஒரு வகையான யாழி மிருக நுட்பம். யாழிகள் பிறக்கும் போதே அதனுடன் சேர்ந்து பிறக்கும் நுட்பம். யாழியின் கர்ஜனை அதன் உடலில் உள்ள ஒவ்வொரு துளையையும் திறக்கும். அந்த ஒவ்வொரு துளையில் இருந்து பாயும் ஒளி அலைகள் காற்றில் நிறைந்திருக்கும் பரிமாண அலைகளை சிதைக்கும். பின்னர் நமது பார்வையை முழுவதுமாக நிரப்பி நமது மனதை குழப்ப ஆரம்பிக்கும். பின்னர் நம்மை முழுவதுமாக சிறையில் அடைத்து நம்மை எதிர்த்து போராட முடியாதபடி செய்யும் என்றார். அந்த சமயத்தில் அபிமன்யு தனது நிலபூத சக்தியும் கருமின்னல் சக்தியும் தனது கட்டுப்பாட்டை மீறுவதை உணர்ந்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் முகத்தில் துயரம் பரவியது. இது போன்ற தாக்குதலை அவன் சந்திப்பது இதுவே முதல் முறை. அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. 2 அமரோதய வீரர்களுடன் ஒரே நேரத்தில் சண்டையிடுவது அவனை தடுமாற செய்தது. அபிமன்யுவின் போராட்டத்தைக் கண்டு பெருநாதன் ஏளனமாக சிரித்தான். என்ன ஆயிற்று? யாழியர்களின் பலம் என்ன என்பதை இறுதியாக உணர்ந்தாயா என்று கேட்டான். அதை கூறிக்கொண்டே இவ்வளவு நேரம் தயாராகிக் கொண்டிருந்த யாழிப்பந்து தாக்குதலை பெருநாதன் கட்டவிழ்த்தான். கூர்மையான யாழியின் நகங்கள் காற்றை கிழித்துக் கொண்டு அபிமன்யுவை நோக்கி பயங்கரமான வேகத்தில் பாய்ந்து வந்தன. அபிமன்யு அந்த பிடியில் இருந்து விடுபட கடுமையாக போராடினான். ஆனால் அவனது உடல் ஒரு புதைக்குழியில் சிக்கியதைப் போல இருந்தது. அந்த சமயத்தில் அபிமன்யுவின் உடலில் இருந்து நீல நிறத்தில் மாற ஆரம்பித்தது. இல்லை, இப்போது இல்லை, இப்போது இல்லை என்று அபிமன்யு கத்தினான். அபிமன்யுவின் கண்கள் பனிக்கட்டி ஸ்படிகங்கள் போல நீல நிறத்தில் மின்னியது. அபிமன்யு வர்ணபூத சக்தியை பெற்று இருந்தாலும் அவன் அதை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. நிலபூத சக்தியுடன் ஒப்பிடும்போது வர்ணபூத சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால்தான் அவன் அதை அரிதாகவே பயன்படுத்துவான். ஆனால் நிலபூத சக்தி இப்போது தனது கட்டுப்பாட்டை இழந்ததால் வர்ணபூத சக்தி தனது முத்திரையை உடைத்து அவனது உடலில் இருந்து வெளியே பீறிட்டது. அவனது உடலை மையமாக வைத்து அந்த இடம் முழுக்க பனி பரவ ஆரம்பித்தது. அபிமன்யுவால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனது பலத்தின் பெரும்பகுதி நிலபூத சக்தியை அடக்குவதிலேயே காலியானது. பொங்கி எழுந்த வர்ணபூத சக்தி அவனை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்த யாழிப்பந்து தாக்குதலோடு மோதியது. இரண்டும் ஒன்றையொன்று அடக்க முயன்று கொண்டிருந்தது. வர்ணபூத சக்தியின் கை ஓங்குகிறது என்பதை அறிந்த இரு யாழியர்களும் போரை தங்கள் பக்கம் திருப்பி புதிய முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினர். அவர்கள் மற்றொரு தாக்குதலுக்கு தயாராகினர். அந்த சமயத்தில் போர்க்களம் முழுவதும் ஒரு கனத்த குரல் ஒலித்தது. உங்கள் வயதில் சரிபாதி வயதுடைய ஒரு இளைஞனை கொல்ல 2 பேரும் கைகோர்த்து இருக்கிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா என்று ஒரு முதியவரின் குரல் கேட்டது. நீல நிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் முன்னோக்கி வந்தார். ஒரே அசைவில் அவர் தனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்த பனிக்கட்டிகளை சிதறடித்தார். வர்ணபூத சக்தி மீண்டும் அபிமன்யுவின் உடலுக்குள் நுழைந்தது. அதே நேரத்தில் அவர் இன்னொரு கையால் யாழிப்பந்து தாக்குதலை சிதறடித்தார். அதைத் தொடர்ந்து ஒரு இடிமுழக்கம் எதிரொலித்தது. அது பெருநாதனை தாக்கி பின்னோக்கி பறக்க வைத்தது. அபிமன்யுவோ அல்லது யாழியர் குல முதியவர்களோ எதிர்வினையாற்ற முடியாத அளவுக்கு எல்லாம் மிக வேகமாக நடந்தது. இரு யாழியர்களும் புதிதாக வந்த அந்த முதியவரை முறைத்து பார்த்தனர். பெருநாதன் கோபம் கொதிக்க, காளிசரே, இதற்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை. போய் உங்கள் வருணர் குலத்தை பாதுகாக்கும் வேலையை பாருங்கள். இன்று வருணர் குலம் யாழியர் குலத்தால் அடக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கர்ஜித்தார். அபிமன்யு அமைதியடைந்து புதிதாக வந்த காளிசனை பார்த்தார். வசுதேவி சொன்னது உண்மைதான். அவளது ரத்தினக்கல் உடைந்தவுடன் வர்ணர் குலத்தில் இருந்து உதவி செய்ய ஆட்கள் வந்துவிட்டனர். காளிசன் அபிமன்யுவை பார்த்து, எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் பெருநாதனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நீங்கள் சிறிது நேரம் காந்தீபனை சமாளியுங்கள் என்றார். அபிமன்யு முகத்தில் ஒரு உறுதி வந்தது. கண்டிப்பாக என்று கூறிவிட்டு அவன் போர்க்களத்துக்குள் புகுந்தான். அபிமன்யு நகரும் முன் காளிசன் அவனை பார்த்து, கவனமாக இருங்கள். அவனது யாழியின் கர்ஜனை கொஞ்சம் ஆபத்தான நுட்பம். அவன் அதை பயன்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ஆன்மா பலவீனமாக உள்ளது. யாழியின் கர்ஜனை உங்கள் ஆன்மாவைத்தான் முதலில் பாதிக்கும் என்றார். ஆனால் அபிமன்யு அந்த எச்சரிக்கையை புறக்கணித்துவிட்டு காந்தீபனை நோக்கி தனது தாக்குதலை துவங்கினான். அதைக் கண்ட காளிசன் லேசாக சிரித்தார். அப்படியானால் கலாபதியை கொன்றவன் இவன்தானா என்றார். அப்போது வசுதேவி அங்கு வந்தாள். அவள் காளிசனை பார்த்து, சரியான நேரத்தில் வந்ததற்கு நன்றி மூத்தவரே என்றாள். அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. காளிசன் அவளை பார்த்து,
அந்த இளைஞன் காந்திபனை தோற்கடித்தால் அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டும்படி நானே தலைவரிடம் பரிந்துரை செய்வேன் என்றார். அதை கூறிவிட்டு பெருநாதனை நோக்கி கோபமாக திரும்பிய காளீசன், வர்ணர் குலத்தை நேருக்கு நேர் எதிர்க்க தைரியம் இல்லாமல் குலத்திற்குள் துரோகிகளை விதைத்து அதன் மூலம் எங்களை அழிக்க நினைத்த உங்களுக்கு வர்ணர் குலம் எப்படிப்பட்டது என்று காட்டுகிறேன். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் இன்று நாங்கள் கொடுக்கும் தண்டனை இனி வர்ணர் குலத்தை தொட வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு மனதிலும் பயத்தை விதைக்கும் தண்டனையாக இருக்கும் என்று கர்ஜித்தார். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் காளீசன் தனது தாக்குதலை தொடர்ந்தார். அவர் இரு கைகளையும் விரிக்க அவரது வலது புறத்தில் இருந்த இரு பெரும் பாறை அதிர ஆரம்பித்தது. அது நிலத்தில் இருந்து பிளந்து கொண்டு மேலே வர முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதை அதிர்ச்சியுடன் பெருநாதன் பார்த்து கொண்டிருக்க யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இடது புறத்தில் இருந்து ஒரு பாறை பறந்து வந்து அவரது தலையை தாக்கியது. என்ன நடக்கிறது என்று அவர் இடது பக்கம் திரும்ப வலது பக்கம் பாறை பறந்து வந்து தாக்கியது. பெருநாதன் தன்னை நிதானப்படுத்துவதற்குள் நிலத்தை பிளந்து கொண்டு ராட்சத நாகங்களைப் போல கொடிகள் வெளியேறி பெருநாதனை மாறி மாறி தாக்கியது. பெருநாதனது காலை சுற்றிய கொடிகள் அவரை மிக வேகமாக காளீசனை நோக்கி இழுத்து வர கைகளை முறுக்கி தனது முஷ்டியை தயாராக வைத்திருந்த காளீசன் பெருநாதனது மார்பிலேயே ஒரு தாக்குதலை இறக்க இடி முழக்கம் போல பெருத்த சத்தத்துடன் பெருநாதன் பின்னோக்கி பறந்தான். அவன் ராட்சத பாறையில் மோதி தரையில் சரிந்தான். அந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த போர்க்களமும் உறைந்து நின்றது. அபிமன்யு கண்கள் விரிய அதிர்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஒரு வலுவான தாக்குதல் அபிமன்யுவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அபிமன்யு சுதாரிப்பதற்குள் அது அவனது முதுகில் இறங்கி அவனை தூக்கி எறிந்தது. அவன் ஒரு மரத்தில் மோதி தரையில் சரியும் போது வேகமாக தன்னை மீட்டெடுத்தான். காந்தீபன் அவனை பார்த்து, சண்டை என்று வந்துவிட்டால் கவனம் இங்கு இருக்க வேண்டும். ஒரு நொடி உன் கவனம் சிதறினாலும் உன் உயிர் தெரித்துவிடும் என்றான். அப்போது யாழியின் கர்ஜனை காற்றை கிழித்தது. உயிரை நசுக்கும் ஒளி அலை ஒன்று காந்தீபனின் வாயிலிருந்து வெடித்தது. அது அபிமன்யுவின் முதுகெலும்பை நோக்கி கூர்மையான ஈட்டி போல பாய்ந்து வந்தது. அதைக் கண்ட காளீசன் அவனுக்கு உதவ நினைக்கவில்லை. இந்த போர் இவனுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். இவன் சீக்கிரம் கற்றுக்கொள்வான் என்று நம்புகிறேன். அபிமன்யு இப்போது ஒரே அடியில் காந்தீபனது யாழி கர்ஜனை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அவன் கண்களை மூடி தனது சக்தியை திரட்டி பிரம்மசக்கர நுட்பத்தை கட்டவிழ்க்க தயாராக இருந்தான். அவனது பிந்து சக்கர புள்ளிகள் அனைத்தும் திறந்தது. அந்த சக்திகள் அனைத்தும் அவனது கைகளில் குவிந்தது. ஒரு முழுமையான பிரம்மசக்கர நுட்பத்தை உருவாக்க நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் குறுகிய கால தாக்குதலான சிறிய வட்ட சக்கரத்தை உருவாக்க அபிமன்யு முடிவு செய்தான். அவனது பிரம்மசக்கரம் உருவாகி கொண்டிருக்கும் வேளையில் காந்தீபனது ஒளி அலைகள் கூர்மையான ஈட்டி போல அபிமன்யுவை நோக்கி பாய்ந்து வந்தது. அபிமன்யுவின் பிரம்மசக்கரம் உருவாக்கி கொண்டிருந்தது. பெருநாதனுடன் சண்டையிட்டுக் கொண்டே காளீசன் அதை கவனித்தார். காந்தீபனின் ஈட்டியில் இருந்து தப்பிக்க இவன் அங்கிருந்து தாவினான் என்றால் அவனது பிரம்மசக்கரம் சிதறும். அவன் முதலில் இருந்து அதை உருவாக்க வேண்டும். அப்படி அவன் அதை முதலிலிருந்து உருவாக்க வேண்டும் என்றால் அதற்குள் காந்தீபன் அவனை முடித்து விடுவான். பார்ப்போம் இவன் என்ன செய்ய போகிறான் என்று என கூறியபடி அவர் போரை தொடர்ந்தார். அபிமன்யுவின் பிரம்மசக்கர நுட்பம் முதிர்ச்சியை எட்டியது. அந்த சமயத்தில் அவன் கண்களை திறந்தான். அவனை நோக்கி வரும் ஈட்டியை பார்த்தான். கொஞ்சம் கூட நகராமல் அவன் பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தினான். அந்த ஈட்டி அவனது தோளில் குத்தியது. பிரம்மசக்கர நுட்பம் வெடித்தது. அதைக் கண்டு காந்தீபன் கண்கள் விரிந்தது. ஈட்டியால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்து, அருமை என்றார் காளீசன். வெற்றியை காண சில சமயங்களில் தோல்வியை ஏற்க வேண்டும். அதற்கு இந்த இளைஞன் தயாராக இருக்கிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். சுழல் வட்ட சக்கரம் முன்னோக்கி பாய காந்தீபன் தொடுத்த யாழியின் கர்ஜனையுடன் அதனுடன் நேருக்கு நேர் மோதியது. தனது ஒளி அலை தாக்குதல் பலவீனமடைவதைக் கண்ட காந்தீபன் துரிதமாக தனது சக்தியை திரட்டி அதை அந்த கர்ஜனைக்குள் தொடர்ந்து செலுத்தினார். அவனை நோக்கி வேகமாக சுழன்று கொண்டிருந்த சக்கரம் நின்றது. அதைக் கண்ட காந்தீபன் சிரித்தான். அதைத் தொடர்ந்து அபிமன்யு சிரித்தான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று அவன் கூற அமைதியாக நின்ற பிரம்மசக்கரம் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் சுழற்சி வேகம் முன்பை விட பல மடங்கு வேகமாக மாறியது. அது அந்த ஒளி அலைகளை கிழித்து முன்னோக்கி பாய்ந்தது. காந்தீபன் கொட்டிய அனைத்து ஆற்றலையும் உறிஞ்சிய பிரம்மசக்கரம் அதை எரிபொருளாக வைத்து இன்னும் வீரியமாக மாறி அவனது தாக்குதலை கிழித்தெறிந்தது. அந்த அதிர்ச்சி அலை காந்தீபனை தாக்கி பின்னோக்கி தூக்கி எறிந்தது. ஒரு பாறையில் மோதி அதை வெடித்து சிதறடித்து தரையில் சரிந்தான் காந்தீபன். எங்கும் புழுதியும் புகையும் பறக்க அபிமன்யு அவனை பார்த்து, போர்க்களத்தில் கவனத்தோடு சேர்த்து
புத்திசாலித்தனமும் முக்கியம் காந்தீபரே என்றார். யாளியர் குல வீரர்களின் காந்தீபன் அபிமன்யுவுடன் பெருநாதன் காளிசனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அபிமன்யு காந்தீபனோடு போட்ட சண்டை காளிசனை மிரள வைத்தது. இவன் உண்மையிலேயே சுவாரஸ்யமான வீரன்தான். இப்போது புரிகிறது இவனை பற்றி ஏன் அடிக்கடி அனைவரும் கூறுகிறார்கள் என்று. இவனுக்கு புத்திசாலித்தனமும் போரை தன் கையில் எடுக்கும் புத்தியும் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் இவனுக்கு அவசரத்தனமும் அதிகமாக இருக்கிறது. இவனை சரியாக வழி நடத்தினால் ஒரு நல்ல வீரனாக இவன் மாற வாய்ப்பிருக்கிறது என்று கூறிவிட்டு அவர் பெருநாதனை நோக்கி தனது கவனத்தை திருப்பினார். காளிசன் கேட்டதை அபிமன்யு செய்தான். அவன் காந்தீபனை தடுத்து நிறுத்தியிருந்தான். அதனால் பெருநாதனை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு காளிசனுக்கு வந்தது. பெருநாதா, உன் ஆணவம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். உன் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இப்போதே இங்கிருந்து தப்பி ஓடிவிடு. நீ காலம் தாழ்த்தினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தான். ஆனால் பெருநாதன் அதை கேட்பதா இல்லை. காளிசரே, உங்கள் முகத்தில் முதன்முறையாக பயத்தை பார்க்கிறேன். நீங்கள் எப்போதிலிருந்து எதிரிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய மென்மையான வீரராக மாற ஆரம்பித்தீர்கள்? நீங்கள் கருணை காட்டுவது என்றால் கூட எதிரியின் ஒரு கையை எடுத்துவிட்டுத்தான் காட்டுவீர்கள் என்று உலகறிந்த உண்மை. அப்படிப்பட்ட நீங்கள் எனக்கு வாய்ப்பளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை தெரிந்து கொண்ட பின்னர் என்னால் எப்படி போக முடியும் என்று ஏளனத்தோடு சிரித்தான். அவனது வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. அதை துடைத்துக்கொண்டு அவன் போருக்கு தயாரானான். அவனுக்கு பின்னால் வெகுண்டு எழுந்து நின்ற யாளியின் சக்தி இப்போது சுருங்க ஆரம்பித்தது. அது சுருங்கி சுருங்கி பெருநாதனின் கைகளில் ஒரு சக்தி கோலமாக மாறியது. பெருநாதனின் உள்ளங்கை பற்றி எரிய ஆரம்பித்தது. அந்த பற்றி எரியும் உள்ளங்கையோடும் முகத்தில் கொலைவெறியோடும் அவன் முன்னோக்கி பாய்ந்தான். வானை நோக்கி உயர்ந்து அதே வேகத்துடன் காளிசனின் தலையை நோக்கி இறங்கினான். தன்னை நோக்கி பற்றி எரியும் நெருப்பு பாய்ந்து வருவதைக் கண்ட காளிசன் கண்களை மூடினார். அவரது காலுக்கு கீழே இருந்த தரை அதிர ஆரம்பித்தது. அதில் இருந்து ஒரு துளி நீர் வெளியேறியது. அவர் 2 கைகளையும் விரிக்க சுற்றியிருந்த காற்றில் இருந்து, குளத்தில் இருந்து, மரத்தில் இருந்து என எல்லா இடங்களிலும் இருந்து நீர் ஆர்ப்பரித்து அவரை நோக்கி ஓட ஆரம்பித்தது. தரையை நோக்கி கொட்டும் நீர்வீழ்ச்சி போல அனைத்து நீரும் அவரை நோக்கி வர அது அவரை சுற்றி ஒரு மாபெரும் நீர் சூரியனாக மாறியது. அவர் வேகமாக கண்களை திறக்க அந்த கண்கள் நீல நிறத்தில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவரது கைகளில் நீரும் பனிக்கட்டியும் திரண்டு நின்றது. அதை முறுக்கிக் கொண்டு அவர் வானை நோக்கி பாய்ந்தார். தரையில் இருந்து வானை நோக்கி நீரின் சக்தியோடு காளிசனும், வானில் இருந்து தரையை நோக்கி நெருப்பின் சக்தியோடு பெருநாதனும் பாய்ந்து வந்தனர். இருவரின் சக்தியும் நடுவானில் மோத நீரும் நெருப்பும் 8 திக்கும் சிதறியது. மேகங்கள் கிழிந்தது. வானம் அதிர்ந்தது. சிதறிய நீரின் ஆற்றல் பல பாறைகளை காட்டாறு போல பாய்ந்த நீரால் அடித்து சென்றது. கட்டுக்கடங்காமல் பாய்ந்த நெருப்பின் ஆற்றல் பல மரங்களை பற்ற வைத்தது. நிலம் பிளந்து மாபெரும் பள்ளம் உருவானது. எங்கும் புழுதி பறந்தது. அதை கண்ட காந்தீபன் திகைத்து நிற்க ஒரு ராட்சத பாறை பறந்து வந்து அது காந்தீபனின் முதுகில் விழுந்தது. அதில் தடுமாறிய காந்தீபன் தரையில் வேகமாக விழுந்து தரையை தேய்த்துக் கொண்டே பல அடி தூரம் சென்றான். மீண்டும் அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு நிமிர்ந்து பார்க்கும் போது அங்கு அபிமன்யு நின்று கொண்டிருந்தான். அவன் காந்தீபனை பார்த்து, சண்டை என்று வந்துவிட்டால் கவனம் இங்கு இருக்க வேண்டும். ஒரு நொடி உன் கவனம் சிதறினாலும் உயிர் தெரித்து விடும் என்றான். எனக்கே இதை கூறுகிறாயா என்ற காந்தீபன் கோபத்தோடு எழுந்து நின்றான். அபிமன்யு காந்தீபனின் கோபத்தை சீண்டி விட்டான். வெறிக்கொண்ட காந்தீபன் தனது தாக்குதல் முறையை மாற்ற முடிவு செய்தான். அவன் யாழிப்பந்து முத்திரையை பயன்படுத்தி ஒரு சுழற்காற்றை உருவாக்கினான். அந்த சுழல் வெளிப்புறத்தை கிழிக்கவில்லை. அது மிக சாதாரணமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அதை சுற்றி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு சுழல் அங்கு இருப்பதைப் போலவே தெரியவில்லை. ஆனால் அந்த சுழல் நகர்ந்து வரும்போது ஒரு மரம் அதன் பாதையை மறைத்தது. அந்த மரம் அந்த சுழலில் பட்டவுடன் கிழித்தெறியப்பட்டது. அதன் ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு தண்டும் மரமும் அங்குலம் அங்குலமாக கிழித்தெறியப்பட்டு காற்றில் மரத்தூளாக மழை போல பொழிந்தது. அடுத்த கணம் அபிமன்யு சுற்றியிருந்த அனைத்து சக்தியையும் அது விழுங்க ஆரம்பித்தது. அபிமன்யுவின் சக்திகள் அனைத்தையும் விழுங்கி விழுங்கி அது ராட்சத சக்தி கொண்ட பெரும் சுழலாக மாறியது. அபிமன்யுவின் பிரம்ம சக்கரம் வேகமாக பாய்ந்து அந்த சுழலை கிழிக்க முயன்றது. ஆனால் பிரம்ம சக்கரத்தின் சக்திகள் அனைத்தையும் அந்த சுழல் உள்வாங்க ஆரம்பித்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி உறிஞ்சி அது பேரழிவை தரும் கொலைக்கார சுழலாக மாறியது. அதை கண்டவுடன் அபிமன்யு அதிர்ந்தான். காந்தீபனை கொஞ்சம் அதிகமாகவே சீண்டிவிட்டோம் போல என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். காந்தீபனின் கொலைக்கார சுழல் எதிர்த்தாக்குதலை தடுக்காமல் விழுங்குவதைக் கண்டதும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தான். அந்த சுழலின் ஈர்ப்பு விசை அதிகமானது.
சுற்றியிருக்கும் அனைத்தையும் அது இழுக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டு காந்தீபன் சிரிக்க தூரத்தில் இருந்து காளீசன் கத்தினார். காந்தீபா, இளம் தலைமுறை வீரர்களோடு கொலைகார நுட்பங்களை பயன்படுத்தக் கூடாது என்ற விதிமுறையை மீறி இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறாயே! உண்மையில் நீ உன்னை போர் வீரன் என்று கூற வெட்கப்பட வேண்டும். நீ உன்னை மட்டுமல்ல, உன் இனத்தையே அவமானப்படுத்துகிறாய் என்று கத்தினார். அந்த தருணத்தை பெருநாதன் பிடித்துக் கொண்டான். தனது காயங்கள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தனது மூச்சை இழுத்து பிடித்து வீரயாழியின் நெருப்பு சுடரை அவன் வலுக்கட்டாயமாக கட்டவிழ்த்து விட்டான். அவனது உடலை மையமாக வைத்து ஒரு அக்னிக்கடல் உருவானது. அது சுற்றியிருந்த அனைத்தையும் எரிக்க ஆரம்பித்தது. காற்றில் இருந்த ஈரப்பதம் அனைத்தும் எரிந்து ஆவியானது. காற்றில் வெப்பநிலை வெகுவாக உயர்ந்தது. வானம் முழுவதும் நெருப்பு பரவி அந்த இடத்தின் வண்ணத்தையே மாற்றியது. அனைத்து வீரர்களும் போர்க்களத்தில் இருந்து பின்வாங்க ஆரம்பித்தனர். உதட்டின் ஓரத்தில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட பெருநாதன் தனது தாக்குதலை வலுப்படுத்தினான். காளீசன் நிலை தடுமாறி பின்னோக்கி தள்ளப்பட்டார். வலியை பொருட்படுத்தாமல் பெருநாதன் சிரித்தார். பெருநாதன் காளீசனை பார்த்து, நீ தவறான எதிரியை தேர்ந்தெடுத்து விட்டாய் என்று சிரித்தான். பின்னர் அவன் தன் ஆட்களுக்கு சைகை செய்ய 10 வீரர்கள் வேகமாக பாய்ந்து வசுதேவியை சூழ்ந்து கொண்டனர். காளீசன் வேகமாக திரும்பி, இளவரசி, தப்பி ஓடுங்கள் என்று கத்தினார். ஆனால் அதைக் கண்டு பெருநாதன் சிரித்தான். முதலில் உன்னை காப்பாற்றிக்கொள் என்றார். காந்தீபனின் யாழிக்குல சக்தியால் கட்டவிழ்க்கப்பட்ட சூறாவளி நிலத்தை பிளந்து கொண்டு அபிமன்யுவை நெருங்கியது. விளிம்பிற்கு தள்ளப்பட்ட அபிமன்யு வானில் இருந்து தரையை நோக்கி பாய்ந்து வந்தான். அவன் தரையில் பலமாக மோத நிலத்தில் ஒரு ஆழமான பள்ளம் உருவானது. அபிமன்யு தரையில் முழங்காலால் மண்டியிட்டான். தன் உள்ளங்கையை ஆழமாக தரையில் ஊன்றினான். நிலம் அதிர ஆரம்பித்தது. அவனது கழுத்தில் தொங்கிய பதக்கம் அதிர ஆரம்பித்தது. அவனது உடலை சுற்றி பழுப்பு நிற ஆற்றல் அலை வட்டமிட ஆரம்பித்தது. தரையில் கிடந்த கல்லும் மண்ணும் அதிர ஆரம்பித்தது. பாறைகள் பிளக்க ஆரம்பித்தது. தரையில் இருந்து பழுப்பு நிற ஆற்றல் அலைகள் வட்ட வடிவ சக்கரங்கள் போல மேலே எழும்ப ஆரம்பித்தன. அவை அபிமன்யுவை சுற்றி வர அபிமன்யு அந்த சுழலும் சக்கரத்தோடு அந்த சூறாவளியை நோக்கி பாய்ந்தான். அதைக் கண்டு வசுதேவியின் கண்களும் வேடிக்கை பார்த்த யாழியர் குல வீரர்களின் கண்களும் விரிய அபிமன்யு அந்த சூறாவளி சுழலின் மோதினான். அந்த சுழல் அவனை விழுங்கியது. அந்த ஒரு நொடி அங்கு அமைதி நிலவியது. அபிமன்யு சுழலால் விழுங்கப்பட்டான் என்று அனைவரும் கருதினர். அந்த சமயத்தில் பெருநாதனின் நெருப்புக் கடல் காளீசனை பின்னோக்கி தள்ளிக் கொண்டே சென்றது. அது அவரை விளிம்புக்கு தள்ள காளீசன் ஒரு மாபெரும் மரத்தில் மோதினார். இதற்கு மேல் பின்வாங்க முடியாது என்பதை உணர்ந்த அவர் தரையில் மண்டியிட்டார். இரு கைகளையும் இறுக்கி நிலத்தை பார்த்தார். கொலைவெறி கொண்ட வானர குரங்கைப் போல நிலத்தை மாறி மாறி குத்தினார். மண்ணும் பாறைகளும் தெரித்தது. காற்று தூசியும் புழுதியுமாக கிளம்பியது. அபிமன்யுவை விழுங்கிய சூறாவளி சுழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. அது அபிமன்யுவை உள்ளேயே வைத்து நசுக்க முடிவு செய்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்க ஒரு சிறிய மின்னல் கீற்று அந்த சுழலில் இருந்து வெளியே தெரித்தது. அடுத்த நொடி கருமின்னல்கள் அந்த சூறாவளி சுழலில் இருந்து 8 திக்கும் மாறி மாறி வெடித்தது. அங்கிருந்த அனைத்து யாழியர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். தரையை மாறி மாறி காளீசன் குத்திக் கொண்டிருக்க இறுதியாக ஒரு மாபெரும் முஷ்டி தாக்குதலை தரையில் இறக்கும் வேளையில் சூறாவளி சுழலில் இருந்து பறந்து வந்த ஒரு கருமின்னல் நிலத்தை தாக்கி இரண்டாய் பிளந்தது. கொட்டும் அருவியைப் போல நிலத்தில் இருந்து நீர் வெளியே பீரிட்டது. வெளியே பாய்ந்த நீரை கொஞ்சம் கூட சிதற விடாமல் காளீசன் ஒரு மாபெரும் நீர்பந்தாக சுருக்கினார். அந்த நீர்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக பெருநாதனின் கண்கள் விரிந்தது. இறுதியில் அணைக்கட்டை உடைக்கும் காட்டாறு போல நீர்பந்து வெடித்து சிதறியது. அதே நேரத்தில் கரு மின்னல்களால் நிறைந்திருந்த சூறாவளி சுழல் மின்னல் சூரியனைப் போல பிரகாசமாக எரிந்தது. அது காந்தீபனின் கட்டுப்பாட்டை மீறி வேகமாக சுழல ஆரம்பித்தது. இறுதியில் அந்த மின்னல் பந்து வெடித்து சிதறியது. மின்னல் பந்தும் நீர்பந்தும் வெடித்து சிதறிய அந்த காடு முழுக்க மின்னல்களும் நீரும் ஆர்ப்பரித்தது. அதில் நெருப்புக் கடல் எரிக்கப்பட்டது. காந்தீபனும் பெருநாதனும் தூக்கி எறியப்பட்டனர். நிலப்பரப்பாய் இருந்த காடு இப்போது பெருங்கடலாய் மாறியது. எங்கும் நீர் பரவி இருக்க மின்னல்களால் தாக்கப்பட்ட மரங்கள் பற்றி எரிய ஆரம்பித்தது. பெருநாதன் பின்னோக்கி பறந்தான். அவன் கிட்டத்தட்ட உடைந்து விட்டான். அவனது நெருப்பு அணைந்தது. அவன் எழுந்திருக்க முடியாமல் தரையில் கிடந்தான். ஏனெனில் அவனை தாக்கியது காளீசன். ஆனால் காந்தீபன் விழவில்லை. அவனது தாக்குதல் மட்டுமே தகர்க்கப்பட்டது. பெருநாதன் விழுந்து கிடப்பதைக் கண்ட காந்தீபன் தூரத்தில் தப்பி ஓடிய தன் ஆட்களை பார்த்து, முதுகெலும்பில்லாத யாழியர்களே, எங்கு ஓடுகிறீர்கள்? இங்கிருந்து தப்பித்து போய் நாம் அவமானப்பட்ட கதையை கூறப் போகிறீர்களா
இங்கிருந்து ஒரு உயிராவது நாம் எடுத்து செல்ல வேண்டும், எனக்கு உதவுங்கள் என்று அவன் கட்டளையிட்டார். அதைத் தொடர்ந்து தப்பி ஓட முடிவெடுத்த யாளியர்கள் வேறு வழியில்லாமல் தங்கள் ஆற்றலை காந்தீபனை நோக்கி செலுத்த ஆரம்பித்தனர். அவர்களது உடலில் இருந்து வெளியேறிய ஆற்றல் அலைகள் காந்தீபனது உடலில் பாய்ந்தது. அவன் மெல்ல வானை நோக்கி எழுந்தான். அவனோடு சேர்த்து அவனுக்கு மகாயாளியின் உருவம் ஒன்றும் எழுந்தது. அவனை சுற்றி காற்று பலமாக வீசியது. அதைக் கண்ட அபிமன்யு கொஞ்சம் கூட யோசிக்காமல் தரையில் கடல் போல பரவி இருந்த நீரை பார்த்தான். அதை நோக்கி பாய்ந்தான். காந்தீபன் வானை நோக்கி உயர அபிமன்யு தரையை நோக்கி சென்றான். அவன் தண்ணீரில் மூழ்கினான். அவனை சுற்றி கருமின்னல்கள் வெடிக்க ஆரம்பித்தது. யாராலும் அவனை நெருங்க முடியவில்லை. அதே நேரத்தில் காந்தீபன் அனைவரது சக்தியையும் உறிஞ்சி உறிஞ்சி வலுப்பெற திடீரென்று தரையில் இருந்த நீரின் மட்டம் உயரத் துவங்கியது. கடல் கொந்தளிப்பை போல அந்த நீர் கொந்தளிக்க ஆரம்பித்தது. நிலத்தை பிளந்து கொண்டு வரும் எரிமலை குழம்பை போல தண்ணீரை பிளந்து கொண்டு நீலயாழி வெளியே பாய்ந்தது. அதன் மத்தியில் அபிமன்யு கம்பீரமாக மிதந்து கொண்டிருந்தான். அபிமன்யுவோடு நீலயாழி இருப்பதைக் கண்டு யாளியர்கள் திகைத்து நின்றனர். நீலயாழி மின்னல் சூழ கம்பீரமாக வானை நோக்கி கர்ஜித்ததில் காதை கிழிக்கும் ஒரு சத்தம் எதிரொலித்தது. நீல நிற ஆற்றல் அலை வெடித்தது. அதைத் தொடர்ந்து தரையில் இருந்த பெருங்கடல் உறையத் துவங்கியது. காற்றின் ஈரப்பதம் அதிகமாகி அனைத்தும் உறையத் துவங்கியது. நீலயாழியை மையமாக வைத்து பனிக்கடல் 8 திக்கும் பரவியது. அந்த பனிக்கடலில் பட்டதெல்லாம் உறைய ஆரம்பித்தது. அந்த பனிக்கடல் காந்தீபனுக்கு உதவும் 50க்கும் மேற்பட்ட வீரர்களை நோக்கி பாய்ந்தது. அது முதல் வீரனை தொட்டவுடன் அவனது கை, கால், தலை, கண்கள் என அனைத்தும் உறையத் துவங்கியது. அவனால் கொஞ்சம் கூட அதை எதிர்த்து போராட முடியவில்லை. அவன் பனிச்சிலையாக உறைந்து நிற்க நீலயாழியிடம் இருந்து ஒரு கருமின்னல் பறந்து வந்து அவனை தாக்க அந்த பனிச்சிலை வெடித்து சிதறியது. அவனது இரும்பு கவசம் முதற்கொண்டு அவனது உடலின் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பாகமும் உறைந்த பனிக்கட்டி போல வெடித்து சிதறியது. அதைக் கண்ட மற்ற வீரர்கள் காந்தீபனுக்கு உதவுவதை மறந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். ஆனால் ஒருவரை விடாமல் அனைவரையும் அந்த பனிக்கடல் தாக்கி அவர்களை உறைய வைத்தது. அவர்களது உயிர்வளம், சக்தி என அனைத்தும் உறைந்தது. அபிமன்யு தனது முஷ்டியை இருக்க நீலயாழியிடம் இருந்து எண்ணற்ற மின்னல்கள் பாய்ந்தது. அவை அந்த பனிச்சிலைகளை தாக்க 50 சிலைகளும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறி பனி, ரத்தம் மற்றும் சதை என அனைத்தும் அங்கு மழையாக பொழிந்தது. அதைக் கண்டு காந்தீபன் உறைந்து போய் நின்றான். மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். வர்ணபூத சக்தியின் உதவியோடு 50க்கும் மேற்பட்ட யாளியர்களை கொன்றுவிட்டு போர்க்களத்தின் மத்தியில் அபிமன்யு உறுதியாக நின்றார். அதே நேரத்தில் யாளியர் குலத்தின் அமைப்பு சிதைந்து கிடந்தது. அவர்களின் வீரர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் போய்விட்டனர். உயிரோடு இருந்தவர்கள் வீதியில் பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். உண்மையில் இது போரின் முடிவல்ல, தொடக்கம். அபிமன்யு 50க்கும் மேற்பட்ட யாளியர்களை கொன்று இருக்கிறார். யாளியர் குலம் நிச்சயமாக அமைதியாக இருக்காது. இனி யாளியர் குலத்தாலும் அபிமன்யு குறிவைக்கப்படுவார். இனி அவனை எல்லா இடங்களிலும் யாளியர் குலம் பின்தொடரும். அந்த குலம் அவனை இடைவிடாமல் வரம்பில்லாமல் வேட்டையாடும். அவன் இறக்கும் வரை இது தொடரும். ஆனால் இந்த வேட்டை அபிமன்யுவோடு முடியாது. துவாரகர் குலம், வர்ணர் குலம் கூட இதில் சிக்கும். ஏனெனில் அவர்கள்தான் அபிமன்யுவுக்கு ஆதரவு கொடுத்தனர். அதோடு காளீசன் எனும் வர்ணர் குலத்தவர் அவனோடு இணைந்து போர் புரிந்திருக்கிறார். அதனால் இது ஒரு முடிவில்லா பகையாக துவங்க அதிக வாய்ப்பிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஒரு ஒப்பந்தம் நிகழ வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் இருபக்கத்தில் இருந்தும் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். அபிமன்யுவின் கண்ணில் காந்தீபன் பட்டார். இதை சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது என்றால் அது காந்தீபன் தான். காந்தீபனை உயிரோடு பிடித்தால் அவனை வைத்து யாளியர் குலத்தோடு பேரம் பேசலாம். அது பல வகையில் அபிமன்யுவுக்கு உதவும். ஆனால் காந்தீபன் ரகசியமாக தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். காந்தீபன் ஓடிய திசையை பார்த்த அபிமன்யுவின் கண்கள் சுருங்கின. அபிமன்யு தன் ஈட்டியை கையில் எடுத்தான். அதில் கருமின்னல்கள் பாய அவன் ஈட்டியை மிக வேகமாக சுழற்றினான். காந்தீபனை நேரடியாக குறிவைத்து அவன் ஈட்டியை வீசினான். மின்னல்கள் புடைசூழ அபிமன்யுவின் ஈட்டி பாய்ந்து சென்றது. தனது உயிரை குறிவைத்து பாய்ந்து வந்த ஈட்டியை கண்ட காந்தீபன் மீண்டும் தனது யாழி வடிவத்திற்கு மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான். மூர்க்கமான யாழியாக மாறிய அவன் தலையை உயர்த்தி வானை நோக்கி கர்ஜிக்க தங்க தீச்சுடர்கள் அவன் வாயில் இருந்து வானை நோக்கி பறந்தன. தீச்சுடர்கள் நிலம் முழுக்க பரவி இந்த இடத்தை மீண்டும் ஒரு நெருப்பு கடலாக மாற்றி காந்தீபனுக்கு காவலாக நின்றது.
ஆனால் பாய்ந்து வரும் மின்னல் ஈட்டி அந்த நெருப்புக் கடலை எல்லாம் துளைத்துக் கொண்டு பாய்ந்து காந்திபனின் உடலை தாக்கியது. ரத்தம் தரையில் தெறித்தது. அவனது பிரம்மாண்டமான வடிவம் பின்னோக்கி பறந்தது. காடே அதிரும்படி அவன் வழியில் அலறினான். அவனது மார்பில் இறங்கிய ஈட்டி அவனை கடுமையாக காயப்படுத்தியது. அந்த காயம் வேகமாக பரவியது. காந்திபன் கண்களில் பயம் மெதுவாக ஊடுருவியது. அவனது சுவாசம் சீரற்றதாக மாறியது. அவனது நம்பிக்கை சரிந்தது. அபிமன்யு அதை தெளிவாக கண்டான். யாளியர் குலத்தின் மூத்தவர் என்ற பதவியில் இருக்கக்கூடியவனது பலம் இவ்வளவுதான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன் புகழ் உன் வலிமையை தாண்டி பறந்திருக்கிறது. அது உன் கண்ணை மறைத்து உன்னை வளரவிடாமல் செய்திருக்கிறது. அதனால்தான் இப்போது இந்த நிலையில் நீ சிக்கித் தவிக்கிறாய். உனது பெயருக்கும் புகழுக்கும் கொஞ்சம் கூட நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.